ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னப்பா ப்ரொமோ 2 பார்த்தீங்களா? வக்ரனுக்கு செம்ம எமோஷ்னலாக கோவம் வருது போல். நீங்கள் மற்றவங்கள பண்ணும்போது நல்லா இருந்துச்சா? மற்றவங்களெல்லாம் எங்கே பண்ணீங்க? நீங்கள் கனியை பண்ணலை, சபரியை பண்ணலை, சுபியை பண்ணலை, உங்களுக்கு தேவையான ஆளுங்களெல்லாம் பண்ணவே இல்லையே. அரோராவெல்லாம் தாங்கன்னு தாங்குறீங்கல்ல. இன்றைக்கி திவ்யா கிட்ட செம்மையாக மாட்டினீங்க போல் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? பார்வை என்னென்ன பண்ணீங்க? போகிற போக்கில் கிண்டல் பண்ணுறது, நக்கல் நையாண்டி பண்ணுறது, விளக்குமாறுன்னு சொல்கிறது, அது என்ன மேன் ஹேண்ட்லிங் ஈஸியான்னு சொல்கிறது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு போகிறதுக்கு திவ்யா என்ன பாருவா? பாரு கேம் ஆட வந்தா, வன்மத்தை கொட்ட வரல. அவள் திவ்யா பிஆர் வச்சுட்டு வந்து ஃபேக் ஓட்ஸ் வச்சுட்டு வந்து வன்மத்தை கொட்ட வந்தா. நீங்கள் என்ன பண்ணீங்க? பாருக்கிட்ட கேம் ஆடினீங்க, வன்மத்தை தானே கொட்டினீங்க. இத்தனைக்கும் வெளியில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பொண்ணு. அவளும் கேம் ஆடுறான், நம்மளும் கேம் ஆடுறான்னு ஹெல்த்தியாக எங்கேயாச்சும் ஆடினீங்களா அவகிட்ட? வன்மத்தை வெஞ்சன்ஸ் மட்டுமே தானே நீயும் உன் ஃப்ரெண்டும் கொட்டினீங்க. உன் ஃப்ரெண்டு காலில் மிதிச்சா நீ எப்போ பாரு அவளை மனசில் காயப்படுத்திட்டு இருந்தேன். நான் எப்பயுமே சொல்கிறேன், வீடியோஸ் சொல்லியிருப்பேன், எத்தனைக்கு எத்த உலகத்தில் இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது, நீ வந்து பாருக்கிட்ட பண்ண, பாரு திருப்பி வந்து ரொம்பலாம் பண்ணலை. அவளால் முடிஞ்சால் ட்ரை பண்ணால் சரி ஓகேடா, நீ இப்படி தானடா, சரி போடா அப்படின்னு விட்டுட்டான். ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற முறையில் இல்லை, அதுக்கு மேலே அவளுக்கு அதை வந்து பெருசாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீ உன் கேம் ஆடு, நான் கேம் ஆடுறேன், உன்னோட ஸ்டைல் இது தான், அதை அப்படியே விட்டுடுறேன், என்னோடய ஸ்டைல் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜஸ்ட் லைக் தட்டு விட்டுட்டு போகிறதுக்கு திவ்யா என்ன பாருவா? அந்த பொண்ணு என்னென்ன பண்ண? அப்படி எத்தனைக்கு எத்தனை உலகத்தில் இருப்பான்னா, பாரு நீ பண்ணதுக்கு பாரு எதுவும் திருப்பி ஒன்றும் பண்ணலை. அவள் கேம் வைஸ் என்ன பண்ணமோ அது மட்டும் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைக் தட்டு விட்டுட்டு போயிட்டா. ஆனால் இவன் என்ன பண்ணா? திவ்யா, நீ எந்த திவ்யாவை வந்து சப்போர்ட் பண்ணி கும்பல் சேர்ந்துன்னு திவ்யா விக்ரம் எல்லாம் சேர்ந்து அவளை அடின்னு அடிச்சிங்களோ, அந்த திவ்யாவை உனக்கு எதிராக திரும்பினா. இது 2 நாளாக ஃப்ரைடே எபிசோட்லேருந்தே நடந்துகிட்ருக்கு. அந்த 7:30 விஷயத்துலேருந்தே நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா விக்ரம் கேம் பிளேவும் மாற்றிட்டார். எப்பயுமே பார்வையே அடித்தா தான் இன்றைக்கி வீக்கெண்டெல்லாம் சொல்லியிருப்பாளே திவ்யா, எப்பயுமே ஒரு கேம் ஆடுவார், இப்போ திடீர்னு ஒரு கேம் பிளேவை மாற்றிட்டாரு. நான் நியாயம் கேட்பேன், கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அது அவங்கவுங்க இஷ்டம், அவங்கவுங்க இது. உனக்கு தைரியமாக ஃபேஸ் பண்ணன பார்வைனா நீ பார்வைக்கிட்ட சண்டை போனால் உனக்கு பார்வை கூட பயம். அவன் விக்ரம் வந்து பார்வை டைரெக்டாக பண்ணுவான், இன்டைரக்டாக பண்ணுவாங்கிறத விட டார்க் காமெடிங்கிற பேரில் பண்ணுவான். ஸோ எல்லோரும் ஒரு கன்னிங்காக பண்ணுவான். எல்லோரும் ஒரு விதமாக ஸ்டைலாக வந்து பார்வை மோதிக்கிட்டு இருந்தீங்க, பார்வை மிதிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ ஏதோ ஒரு இடத்துல பாரு மேலே தான் கேம் திரும்புதுன்னு சொன்னோன்னே, எப்படி இருந்தாலும் பாரு டைட்டில் வின்னர் ஆகிடுவா, இல்லை அவள் தான் ஷோ ரன்னர் அப்படின்னு சொல்லும்போது அது நெக்ஸ்ட் பொசிஷனுக்காவது நம்ம ட்ரை பண்ணுவோன்னு உங்களுக்குள்ளேயே முட்டிக்கிறீங்க, மோதிக்கிறீங்க. அப்படின்னும் போது அப்படி ஆரம்பித்த இடம் தான் திவ்யாக்கோ விக்ரம்க்கோ முட்டிக்கிட்டே தான். இதில் கனி வேற நேற்று இன்னும் எவிக்ட் ஆகலை. ரைட்டாக இது எவிக்ட் ஆனதுக்கப்புறம் நடக்குதா, அதுக்கு முன்னாடி நடக்குதா அப்படின்னு தெரில. அநேகமாக எவிக்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கனி. இல்லைனா அந்த ப்ரொமோவில் கனி இருந்திருப்பாங்களே, ஃபஸ்ட் ஆள் அவங்க தானே விக்ரம்க்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அவன் சபரி சுபி அரோரா தானே பக்கத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, கனியை விட்டானது விக்ரமுக்கு ஒரு கால் உடஞ்ச மாதிரி தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், விக்ரம் வண்டி ஓடுறதே அந்த 4 காலில் தான். ஒன்று அவன் மூளை, இன்னொன்று சேனல் அவனுக்கு கொடுக்குற சப்போர்ட், இன்னொன்று சுபி, இன்னொன்று கனி. ஒன்று கனி ஆர் சபரி அண்ட் சுபி அப்படின்னு சொல்லும்போது, தங்கச்சி பாசம், அக்கா பாசம், ஃப்ரெண்டு பாசம், சேனல் சப்போர்ட், இப்படி தான் வந்து ஓடுது டார்க் காமெடி. அப்படின்னும் போது கனி எவிக்ட் ஆனது அவனுக்கான ஒரு கை உடஞ்ச மாதிரி தான். ஸோ இப்போ இந்த டைம் பார்த்து திவ்யாவை எதுக்கிறதுக்கு அவனுக்கு சப்போர்ட் கிடையாது. அவனும் வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறது, பல்லு பிடுங்கினது ஸ்னேக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். இந்த டைமில் திவ்யாவுக்கும் பார்வை எதுக்க தைரியம் கிடையாது. பார்வை இவங்க எதுப்பாங்க, நம்ம ஆடுற கேமுக்கு இவங்க கனி சபரி விக்ரம் ஒன்று சேர்ந்துக்குவாங்கன்னு நினச்சி தான் அவங்க அந்த 7:30 அன்றைக்கி ஆரம்பித்தாங்க டாப்பிக்கு. ஆனால் மொத்த வீடம் சேர்ந்து இவளுக்கு எதிராக திரும்பவே தான் வந்து திவ்யா வந்து கேள்வி கேட்டால், என்னவோ இவ்வளோ நாளாக திருந்தாதவர், இவ்வளோ நாளாக கேள்வி கேட்காதவர் இப்போ திடீர்னு நியாயம் கேட்குறாரு, கேள்வி கேட்குறாருன்னு சாட்டர்டே எபிசோட்லேயே திவ்யா உடைக்கிற பட்சத்தில் இப்போது அது விக்ரம்க்கு எதிராக டோட்டலாகவே திரும்பியிருக்கு. அந்த கோல்டு வாரம் வந்து ஸ்ட்ராங் வர மாறி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஏன்ப்பா ஒய்ஃபெல்லாம் வந்து அவங்க இழுக்கவே, ஏன் ஒய்ஃபையும் இழுக்கிற, அவங்க ஒன்றும் கண்டஸ்டன்ட் இல்லையே, எமோஷ்னல் யார் எமோஷ்னல் ப்ளே பண்ணுறா, யார் கிரிட்டிக். ஆக்சுவலாக இப்போ தான் இவ்வளோ நான் விக்ரம் அழுதது வந்து கண்டென்ட்டுக்காக அழுதுது. அந்த வெங்காயத்துக்கு அழுததில் ஆரம்பித்ததுல இருந்து அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு வாட்டியும் அழுகிறேன்னு அந்த ஆதிரிக்காக வந்துட்டு அவன் டாஸ்க் விளையாடிட்டு அக்ரெசிவாக விளையாட்டுக்கு அதுக்கு அழுதுலேருந்து எல்லாமே அவன் போட்ட சீன் தான், ஓகேவா? ஆனால் இப்போது அவன் நிஜமாகவே அவன் ஃபீலிங்ஸு ஹர்ட் ஆகி அழுகிறான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இதை தப்பு சரி அப்படிங்கிறத மீறி அது விஜய் அவர் சொன்ன மாதிரி தான், யாருக்குமே எமோஷ்னலாக ஹர்ட்டானா அழுக வரதான் செய்யணும். அரோராக்கு வக்காலத்து வாங்கிட்டு போனார்ல போகிற போக்கில், இன்னும் நாளைக்கே அவரோட பிள்ளைக்கு இவளை கல்யாணம் பண்ணி வீட்டு மருமகளாக வந்து அவளை கூப்பிடுற மாதிரி அந்தளவுக்கு அரோராக்கு வக்காலத்து வாங்கிட்டு போனார்ல. அப்போ வந்துட்டு
அப்போ பாரு எவ்வளோ வாட்டி சார் நீங்கள் ஹர்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த பொண்ணு கண்ணு முட்டை நிற்கும், தொண்டை வரைக்கும் அடைக்கும், ஆனால் சமாளிச்சுட்டு இருப்பா அவ அப்படின்னு சொல்லும்போது அந்த தைரியம் அந்த வீட்டில் யாருக்குமே கிடையாது. ஆம்பளைக்கும் கிடையாது, பொம்பளைக்கும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டி கட்ஸ் அந்த ஹோஸ்ட்டுக்கும் கிடையாது. பாருவை தவிர வேறு யார் கூடவோ அவருக்கு அந்த ஒரு ஹோஸ்டிங்கை பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஹோஸ்டிங்குன்ற பேரில் பாருவை லேபரேட்டாக யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது டீமு இந்த சீசனை டாக்ஸிக்குன்ற விஷயத்துக்கு நடுவில் பார்வை வச்சு அவங்க ஒரு டிஆர்பி எடுக்கிறாங்கன்னு சொல்லும்போது எவனுக்குமே கட்ஸ் இல்லாத சீசனில் அந்த ஒரு பொண்ணு மேலே தான் ஷோ போகுது அப்படின்னா இப்படி ஒரு கேள்வி கேட்டோன்னே அவள் முக்குறா திவ்யா, அவள் திருப்பி 2 கேள்வி கேட்டோன்னே இவன் விக்ரம் அழுகுறான். அதுக்கப்புறம் எல்லாரும் ஏதோ ஒன்று இந்த துஷாருன்னு சொல்லிட்டு அவள் முக்கி முக்கால் அழுகுறா, அவள் அழுகுறா. அவள் சுபி உள்ளுக்கு கூட பழகினா, அண்ணன் மாதிரி பழகினா, அவர் ஒரு வார்த்தை கிரிட்டிசைஸிங் டாப் ஃபெயில்ஸ் இல்லைன்னு சொன்னதுக்கே அவள் ஒரு அழுகிறா. அப்படின்னும்போது இந்த பொய்ஷிங்கெல்லாம் தான் வந்து டிசர்விங்கு ஃபினாலேக்கு அப்புறம் இந்த பிபி ஷோவில் கண்டென்ட் கொடுக்குதுங்க அப்படின்னு வெளில இதுக்கான ஒரு கூட்டம் அவங்களுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு வார்த்தைக்கும் ஒரு வார்த்தை வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லும்போது அதை ஃபேஸ் பண்ணுறது தான் அந்த கேம். அது சரியாக தப்பாங்கிறது அப்புறம். ஆனால் அதை நேரடியாக கட்ஸாக தைரியமாக அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த தைரியமே அந்த வீட்டில் எதுக்கும் கிடையாது. எல்லாம் சோப்லாங்கிங்க தான். இந்த விக்ரம் உட்பட, அந்த ஹோஸ்ட் உட்பட, அந்த திவ்யா உட்பட இவனுங்க கும்பல் சேர்ந்தால் தான் இவனுங்களுக்கு பவரே தவிர எல்லாமே காக்கா கூட்டம் தான். ஜால்ரா போடுற காக்கா கூட்டம். ஸோ சாரி காக்கா கூட்டம்னு சொன்னால் காக்கா கூட கேவலமாயிடும். இதுங்களை எந்த வகையில் சேர்க்கறதுன்னு கூட தெரியல. மிருகங்களுக்கு சொன்னால் மிருகங்களுக்கு அசிங்கமாயிடும். மனுஷ ஜென்மங்கன்னு சொன்னால் மனுஷங்களுக்கு இருக்க ஒரு சில நல்ல குணங்கள் எதுவுமே இதுங்கிட்ட இல்லை. இது இந்த சீசனில் எல்லாமே டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எதுங்க கூட இது கம்பேர் பண்ணுறதுனே எனக்கு புரியலை. அப்படின்ற இடத்துல இவருக்கு வர்றது இப்போ ரத்தம் அப்படின்னு ஊரெல்லாம் ஒரு பேச்சு பேசும். ஆனால் பாருக்கு வந்தது மட்டும் தக்காளி சட்னின்னு பாரு ஹேட்டர்ஸ் பேசுவாங்க. விக்ரம்க்கு கொடி பிடிக்க ஹோஸ்ட் வந்து நாளைக்கு இதை கேட்பாரோ இல்லை இந்த சண்டை எப்படியும் கண்டிப்பாக இதுக்கு சீசன் நடுவில் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஹோஸ்டிங்க்கு நடுவில் தான் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஆனால் அதான் எத்தனை உலகத்தில் இருப்பான் அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆயிடுச்சு. அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோமோவில் நான் கற்றுக்கிட்ட லெசன். தேங்க்யூ கைஸ்.